சிறகடிக்க ஆசை அப்படின்னு கொடுத்தேன். இதை சொன்னோன்னே நான் வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஏதாவது இப்போ மக்கள் மத்தியில் மனசில் நிற்கிற வார்த்தையா சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு எண்ணம். இன்னொன்று, எனக்கு இந்த தலைப்பில் ஒரு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. சிறகு அப்படின்னா பறவைக்கு தானேமா இருக்கும், அப்படிதானே? பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய இன வகையை சார்ந்தவை, அப்படிதானே? குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடிய இனம் ஒன்று, முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் இனம். இந்த ரெண்டு தான் உயிரினங்கள்லையே. மற்ற மீன் மாதிரியான உயிரினங்கள்லாம் அதுவும் முட்டைக்குள்ள இருந்து தான் வரும். ஆனால் அந்த மீனுக்கு பறக்க தெரியாது, பறக்க வேண்டிய தேவையில்லை. அது தண்ணீருக்குள்ளேயே நீந்தி வாழ்ந்து முடிந்துவிடும். அது இருக்கிற அந்த பரப்பளவுக்கு தான், அந்த மீன் வளர்ற அந்த உடலினுடைய அளவை பொறுத்து தான் அது நீந்துற அந்த பகுதியினுடைய பரப்பளவும் அமையும், சரிதானே? சின்ன அளவில் இருக்கிற மீன் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நீந்த முடியும். பெரிய அளவில் வர்ற சுறா மீன் அது கடல் முழுக்க நீந்தி போகும். இது அதனுடைய தன்மை. பறவைகள் எப்படி அப்படின்னா, அவை முட்டைங்கிற சின்ன அந்த உருவத்துக்குள்ளேருந்து தான், பொருளுக்குள்ளேருந்து தான் வருகிறது. ஆனால் பறவையை பொறுத்த வரைக்கும் அது சின்னதா இருந்தாலும் சரி, மிக பெருசா இருந்தாலும் சரி, நிமிர்ந்து பார்த்தா வானம் முழுக்க தெரியும். பறக்கிறது அப்புறம், முதல்ல நம்மளுடைய பரப்பளவு என்னங்கிறது அதுக்கு கண்ணுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய விசாலமான வானமா அப்படிங்கிறது அதுக்கு முதல்ல புரியும். எல்லாத்திலையும் பறந்து அளந்துடணும்னு அது மனசுக்குள்ள ஒரு ஆசை வரும், உண்மைதானே? தாய்ப்பறவை என்ன பண்ணும், குஞ்சு பொறிச்சு வெளியில வரும் பொழுது என்ன பண்ணுமா, அந்த பறவைகளுக்கு முதல்ல அது கொண்டு போய் வந்து உணவு கொடுக்கும். எப்ப? சிறகுகள் முளைக்காத போது. சிறகுகள் முளைச்சிட்டு இருக்கான்னு தாய்க்கு நல்லா தெரியும்ல. இப்ப நம்ம வீட்டு அம்மாவுக்கு நல்லா தெரியும் நமக்கு எப்ப வாய் வளருதுன்னு. எதுக்கு பேச ஆரம்பிச்சிட்டோம்னா வாயிலே சுண்டிடுவேன், படுவோம், என்ன பேச்சு பேசுற நீ அப்படின்னு திட்டுவாங்க. நம்ம அதுலயும் அடங்காம வளர்ந்த கம்பெனி தான் நம்ம கம்பெனி. அது அடுத்தது. அதுலயும் வேற பெண் பிள்ளைகளா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நான்லாம் அந்த பேச்சை நிறைய எதிர்கொண்டிருக்கிறேன். வாய் தாண்டி இருக்கு உனக்கெல்லாம். உண்மையிலேயே என்னோட 8வது டீச்சர் சரோஜா டீச்சர் சொன்னாங்க, வாய்க்கு வாய் ஏதாவது பதில் பேசிக்கிட்டே இருப்பேன்ல, அப்ப சொன்னாங்க ஒரு தடவை, வாய் தாண்டி இருக்கு உனக்கு, இதை வச்சு நீ ஏதாவது பொழைச்சா தான் உண்டு அப்படின்னாங்க. மகாராசி சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சுக்கிட்டு இருக்கு. போற பக்கமெல்லாம் வாயை வச்சுதான் பொழைச்சிட்டு. தாய்ப்பறவை அந்த குஞ்சு பறவை முட்டைக்குள்ள இருந்து தலையை காட்டிய பிறகு அதுக்கு எப்ப சிறகு முளைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருக்குங்க. உணவு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் சிறகு முளைச்சிருச்சு, அதுக்கு பறக்கிறதுக்கான அந்த பருவம் வந்து விட்டதுன்னா தாய்ப்பறவை உணவு கொண்டு வந்து கொடுக்காது. இன்னும் சொல்லட்டு போனா, சில பறவைகள் கூட்டுல இருக்கிற தன் குஞ்சு பறவைய மூக்கால எத்தி கீழே தள்ளிரும். அது பொத்து பொத்துன்னு விழுகும். முதல்ல விழுகும், 2ஆம் தடவை விழுகும், 3ஆம் தடவை விழுகும். ஆனால் அடுத்த முறை தாய்ப்பறவை அப்படி செய்யுது அப்படின்னு சொன்னா அந்த குஞ்சு பறவை தன்னுடைய உடம்புல சிறகுன்னு ஒரு பாகம் இருக்குங்கிறதையே அந்த தாய் தள்ளிவிட்ட பிறகுதான் அது உணரும். அதை வச்சு அது பறந்து மீண்டும் மேலே வந்து உட்காருதா. ஒரு 4 அறிவு உள்ள ஜீவன் தாங்க பறவை இனம்.